அண்ணாமலை அவர்கள் எப்படியும் 3 வருஷம் கழிச்சு மாறதான் போறாரு. அதை இந்த முறையே மாற்றிவிட்டு இந்த கட்சி வேறு, ஆட்சி வேறு, நிர்வாகம் வேறு, அரசியல் வேறு அப்படின்ற பாஜகவின் சித்தாந்தத்தை திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுக பாஜக கூட்டணி சேருது அப்படின்னா அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ட்டு பாஜகவுடைய கிராஃபை மாற்றலாம்னு சொல்லலாம். டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாற்றிலேயே, ஏன் இந்திய வரலாற்றிலே எடுத்துக்கலாம், பாஜகவுடைய ஒரு மாநில தலைவர் மாறுவாரா இல்லை மாட்டாரா அப்படின்றதே மிகப்பெரிய விவாதமாகி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி காலமாக பாஜக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொள்வோம், இல்லை பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிற பீகார் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், இங்கே எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி மாநிலங்களில் ஒரு பாஜக தலைவர் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க, இல்லை மாற்ற போகிறாங்க, இல்லை பொட்டன்ஷியலாக இவர் வரலாம், இவர் ரிசைன் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி தகவல்கள் தேசிய அளவில் ஏதாவது விவாதமாக இருக்கா அப்படின்னா தெரியல. ஆனால் முதல் முறையாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 and only ஃபார் அண்ணாமலை. இந்த ஒரு லைன்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடலாம் அண்ணாமலை தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போகிறதா இருந்த கட்சியின் முதல்வர் வேட்பாளர் இவராக இருப்பாரோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட தான் அண்ணாமலைக்கான ஒரு முகவரி அப்படின்றது கிடைச்சிது. ஸோ இவர் ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய டேலண்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நியூஸாக வர ஆரம்பிச்சு, கர்நாடகாவின் சிங்கம் அப்படின்னு அவரோட புகழ், அவரோட கிராஃப் அப்படின்றது ஏற ஆரம்பிச்சு, திடீர்னு ஒரு நாள் போயிட்டு பாஜகவில் இணைந்ததாக தகவல்கள் வந்தது. ஸோ அப்பயே ரஜினிகாந்த் அவர்களோட சந்திப்பு நடந்தது, அதனால நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியாது அப்படியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்ல பட் அட் த சேம் டைம் பாஜகவில் அண்ணாமலையோட கிராஃப் அப்படின்றது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பவும் பாஜக டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே எதிர்பார்க்காத ஒருவரை கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் அவங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினாங்க, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்ட்டு. அந்த முழக்கத்தை தொடர்ந்து திடீர்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கவர்னராக ப்ரமோட் ஆகிறாங்க. அப்போ யார் இங்கே வருவான்னு எதிர்பார்த்த போது எல் முருகன் அவர்களை கொண்டு வந்தார். இது ஒரு டார்க் ஹார்ஸ், எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனால் பல மாற்றுக் கட்சியிலிருந்து பலரையும் உள்ளே இழுக்கும் திறமை எல் முருகன் அவர்களுக்கு இருந்தது. ஒரு படி மேலே சென்று திராவிடம் பேசும் ஸ்டாலின் அவர்கள், அப்போதைய திமுகவின் முதல்வர் வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கையில் வேல் ஏந்தி பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு சித்தாந்தத்தை வலுவாக ஊன்றினார் எல் முருகன் அவர்கள். பட் அவரும் இணையமைச்சரான பிறகு அந்த இடத்திற்கு வந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். அது வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்ட்டு பாஜகவுடைய கிராஃபை மாற்றலாம்னு சொல்லலாம். வெறும் ஒரு 3% கட்சி தான், பிராமணர்கள் மட்டும் ஓட்டு போடக்கூடிய கட்சி தான், நோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சி, கம்யூனிஸ்டோடு ஓட்டு போடக்கூடிய கட்சி அப்படின்னு பல ஏச்சு பேச்சுகளுக்கு, கேலி கிண்டலுக்கு உள்ளாகி கொண்டிருந்த அந்த பாஜகவை பாஜகவின் தொண்டர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பது போல, நாங்களும் பாஜக தான், நாங்கள் சங்கி தான், நாங்கள் காவிகள் தான் அப்படின்ட்டு தைரியமாக பாஜகவின் கொடியை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு பாஜக தொண்டனும் ஆக்ரோஷமாக அரசியல் செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் அண்ணாமலை அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தைரியமாக அதிமுகவுடனான கூட்டணியை நம்ம முறித்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து பாஜகவை களமிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் 3வது பெரிய கட்சின்னு ஒரு கிளைம், மிகப்பெரிய கிளைம் எடுத்து வச்சாரு அண்ணாமலை அவர்கள். உள்ளாட்சியிலும் பாஜகவால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிந்தது அப்படின்றது தான் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜக எவ்வளோ பெரிய க்ரோத் ஆயிருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. அது வரைக்கும் 3% கட்சின்னு சொல்லியிருந்த பாஜக 3வது பெரிய கட்சியோ அப்படின்ற கேள்வி எழுந்தது. பட் ஸ்டில் காங்கிரஸ் தனித்து நிற்கவில்லை, எல்லா உள்ளாட்சி தொகுதிகளிலும் அவங்க போட்டி போடவில்லை அப்படின்ற மாதிரி நிறையெல்லாம் சொன்னாங்க. அதற்கு ஒட்டுமொத்தமாக விடை கிடைத்தது தான் பாராளுமன்ற தேர்தல் 2024. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையில் தமிழகம் முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அந்த சுற்றுப்பயணத்தோட பலன் நேரடியாக லோக்சபா தேர்தல் தெரிந்தது. லோக்சபாவில் பாஜகவுக்கு வாக்கு வந்ததுக்கான காரணம் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ணாமலையோட தனிப்பட்ட கிரேஸ் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் மோடி அவர்கள் மீதான ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மிக மிக வலுவான ஒரு கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்தது. கிட்டத்தட்ட அதிமுகவை பல தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டது. அதிமுக கூட்டணியாக 23%, பாஜக கூட்டணியாக 18% அப்படின்ட்டு நெக் டு நெக்காக நாங்கள் தான் அஃபிஷியலாக 3வது பெரிய கட்சி, 3வது பெரிய கூட்டணி அப்படின்ட்டு என்டிஏ கூட்டணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இது வரைக்கும் அண்ணாமலையோட கேரியர் அப்படின்றது பயங்கர பீக்காக இருக்குது. பட் ரீசன்ட் தமிழக சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா திமுகவின் ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற குரல் பல இடங்களிலும் வருது. அந்த குரல் ஒழிக்க வேண்டும், அந்த குரல் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக நம்பர் 2 நம்பர் 3ஆக இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும்
ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்பர் 1 திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற பார்வை அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் இந்த உடைந்து போன கூட்டணியை மீண்டும் சேர்க்க வேண்டியது அவசியமா அப்படின்ற கேள்வி எழுகிறது. அண்ணாமலை போன்றோர் இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க, அதிமுக அப்படி ஒரு கருத்து சொல்லுது அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் மேனாக கேட்டால் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறதா? எஸ், பலமான அதிருப்தி இருக்கிறது. அதே சமயம் அதிமுகவோ பாஜகவோ தனித்தே திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. அதிமுக பாஜக சேர்ந்தால் நிச்சயமாக வீழ்த்த முடியுமா? 90% வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போக போக அரசியல் 1 வருஷம் அப்படின்றது ரொம்ப அதிகமான டைம். ஒருவேளை இப்ப இருந்தே அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து விட்டு இவங்க சேர்ந்துட்டாங்க, கள்ள கூட்டணி, நல்ல கூட்டணி, மறைமுக கூட்டணி, அண்டர் த டேபிள், அபோவ் த டேபிள், இந்த விமர்சனங்கள் எல்லாம் 1-2 மந்த்ஸ்ல தட்டி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திமுகவை கரெக்டாக நரேட்டிவ் செட் பண்ணி அட்டாக் பண்ணும் பட்சத்தில் திமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆனால் பல மீடியாக்களாகட்டும், பத்திரிகை துறைகளாகட்டும் நிறைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்ற பேரில் பலவிதமான கதைகளை சொல்கிறாங்க. அது முக்கியமான ஒரு தியரி என்னன்னா, அண்ணாமலை இந்த கூட்டணியை விரும்பவில்லை, அதனால் அவரை தூக்குறதுக்கு பாஜக தலைமை தயாராகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக அண்ணாமலையை தியாகம் செய்ய ரெடி ஆயிடுச்சு சென்ட்ரல் பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு தியரியை சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுக பாஜக கூட்டணி சேருது அப்படின்னா அது அண்ணாமலை தலைமையிலான பாஜக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, இந்த 2 காம்பினேஷனும் அப்படியே சேர்ந்தால் மட்டும்தான் உண்டு. காரணம் 18% பாஜக வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதங்களில் பாஜகவுக்கு வந்தது. அதாவது அதிமுகவுக்கு ஒரு வாக்கு செலுத்தாமல் திமுகவுக்கு எதிரான வாக்கை பாஜகவுக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமானது ஒன்று என்னன்னா, இது பாராளுமன்ற தேர்தல். நம்ம போடுற ஓட்டு மோடிக்கு நேரடியாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. அதே சமயம் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக 0 வாங்கினாலும் சரி, 40 வாங்கினாலும் சரி, அது மத்தியில் மோடி ஆட்சி அமைப்பதை தடுக்க போறதில்லை. 0வே ஆனாலும் நிச்சயமாக மத்தியில் மோடி தான் வருவார். நம்மளுடைய ஆதரவை மட்டும் போய் மோடி அவர்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு 18% மக்கள் நேரடியாக அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க வாக்கு செலுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக பாஜகவை 3வது ஆப்ஷனாக தான் வைப்பாங்க, 2வது ஆப்ஷனாக தான் வைப்பாங்களே தவிர நேரடியாக அதிமுகவுக்கு தான் அந்த பலம் இருக்கிறது. அதிமுகவிற்கு பாராளுமன்ற தேர்தலில் 23% ஓட்டு வந்துருச்சு அப்படின்றதுக்காக சட்டமன்ற தேர்தலிலும் அதே தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினைச்சா அது நம்மளுடைய முட்டாள்தனம். குறைந்தபட்சம் ஒரு 5% ஓட்டு பாஜகவோட ஓட் பேங்க்லேருந்து அதிமுகவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பிராக்டிக்கலான உண்மை. பட் அதே சமயம் அங்கே எடப்பாடி பழனிசாமி, அதாவது ஏற்கனவே ஒரு முறை சிஎம்மாக இருந்த, மக்கள் மனதில் 2021 முதல்வர் வேட்பாளராக அதிமுக சார்பாக களமிறங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வராக இருக்கும் பட்சத்தில் தான் அது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு எழுச்சி பெற்ற அரசியல்வாதியாக உயர்ந்து கொண்டிருக்கும் அண்ணாமலை அவர்கள் இருப்பதுதான் பாஜக தொண்டர்களுக்கு இதுவாகும். முதல்வர் கேண்டிடேட் யாரு அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் அண்ணாமலை தான் இருக்கணும், எடப்பாடி இருக்கணும், இல்லை செங்கோட்டையன் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அந்த கூட்டணியில பெரிய கட்சி இன்னைக்கு டேட்ல திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் அதிமுகவின் தொண்டர்கள், பெரும்பாலான தமிழக மக்கள், காமன் ஓட்டர்ஸ் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கார். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அண்ணாமலை அவர்களும் ஆக்ரோஷமான பிரச்சாரம் செய்யும் பட்சத்தில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டும் தேசிய தலைமை அண்ணாமலை அவர்களை நீக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு முட்டாள்தனமான முடிவாகத்தான் இருக்கும். காரணம், எப்படி பாஜக அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட முடியாதோ அதே மாதிரி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடைய கட்சித் தலைவர் யார் அப்படின்றத முடிவு செய்ய முடியாது. ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க போறாங்க, அதனால தான் இது பண்றாங்க அப்படின்னா இது ஒரு வின் சுச்சுவேஷனா மாத்துறதுக்காக ஒரு ட்ரை பண்றாங்க. அண்ணாமலையோட பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு டார்க் ஹார்ஸ், எப்படி எல் முருகன் அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு தெரியாத ஃபேஸா இருந்து திடீர்னு ஒரு டார்க் ஹார்ஸா வந்தாரோ அந்த மாதிரி ஏற்கனவே வரிசையில் இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெயரை தலைவராக முன்மொழிந்து விட்டு முழு தலைவர் பொறுப்பையும் மறைமுகமாக அண்ணாமலை கவனிக்கிற மாதிரி வேணா ஒரு சினாரி அமையலாம். அந்த மாதிரி சினாரி அமையும் பட்சத்தில் அண்ணாமலை மட்டுமே மீண்டும் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரஸ் மீட் அண்ணாமலை தான் கொடுப்பார்.
அரசியல் அண்ணாமலை தான் செய்ய போகிறார். ஒட்டுமொத்தமாக திமுகவை சார்ந்த ஊடகங்களையும் அண்ணாமலை தான் கதற விடுவார். பாஜகவின் முகமாக அண்ணாமலை தான் தொடர்வார் அப்படின்ற மாதிரி நம்ம சினாரியோஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இது பாஜகவுக்கு புதுசு இல்லை. காரணம், பாஜகவின் தேசிய முகமாக இருக்கக்கூடிய மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ பாஜகவின் கட்சி தலைவர்ல. இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான ஜேபி நட்டா அவர்களும் இந்த முறை அந்த பதவி வந்து தியாகம் செய்யதான் வேண்டும். ஏன்னா அவர் வந்து தேசிய தலைவராக தொடர முடியாது, மினிஸ்டர் ஆயிட்டதால. ஸோ ஒரு தலைவராக இருந்து கொண்டுதான் அந்த கட்சியை வழிநடத்தணும் அப்படின்ற சினாரியோ பாஜகவில் நிச்சயமாக இல்லை. வேறு ஒரு தலைவராக இருப்பார், வேறு ஒரு ஆட்சிக்கும் அந்த அரசியலுக்கும் அதிகாரமிக்கவராக இருப்பார். அந்த வகையில் அந்த பார்ட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர பாஜக முயற்சிக்கலாம். ஒருவேளை அண்ணாமலை அவர்களே தலைவராக ப்ரப்போஸ் பண்ணாலும் அடுத்த 3 வருஷம் கழிச்சு நிச்சயமாக அவரை மாற்றித்தான் ஆக வேண்டும். அந்த பொறுப்புக்கு வேற ஒருத்தர் வரணும். ஏன்னா 3 வருடங்கள் தான் ஒரு தலைவர். அதை தொடர்ந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் நிச்சயமாக மாற்றிதான் ஆகணும். வேற ஒருத்தர் தலைவராக இருந்துட்டு மீண்டும் இவரே வருவதற்கான எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அண்ணாமலை அவர்கள் எப்படியும் 3 வருஷம் கழிச்சு மாறதான் போறாரு. அதை இந்த முறையே மாற்றிவிட்டு இந்த கட்சி வேறு, ஆட்சி வேறு, நிர்வாகம் வேறு, அரசியல் வேறு அப்படின்ற பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழக மக்கள் மனதிலும் பதிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போதைய முதல் முக்கியமான அரசியல் நடவடிக்கை திமுகவை வீட்டிற்கு அனுப்புவது அப்படின்றது பாஜக முடிவு செய்யும் பட்சத்தில் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக தொடர வேண்டும் அப்படின்றது தான் காமன் மேனோட விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம சித்தாந்தம் அதெல்லாம் வந்து அப்புறம் பொறுமையாக கூட நம் மக்களிடையே பரப்ப முடியும். ஆனால் அதற்கான வெற்றி அப்படின்றது சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டிய வெற்றி அப்படின்றது முக்கியம். பாஜக 2031 ஆட்சி அமைக்கலாம், 2036 ஆட்சி அமைக்கலாம். ஆனால் 2026 மக்கள் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்க திமுக எதிர்ப்பினை சரியாக வசப்படுத்தி பாஜக சில இடங்களை பெறுவது அவசியம், அதிமுக சில இடங்களை பெறுவது அவசியம், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவது மிக மிக அவசியம் அப்படின்றதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அண்ணாமலை அவர்கள் மத்தியில் அமைச்சர் ஆனாலும் பேஸ் ஆஃப் த பார்ட்டியாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவர் தான் இருக்க போகிறார் அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மத்தியில் மோடி, மாநிலத்தில் அண்ணாமலை அப்படின்ற பாலிசி, அந்த ஃபார்முலா இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாகத்தான் இருந்திருக்கிறது. அந்த பாலிசியே தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக பாஜக எதிர்பார்க்கும் அந்த எழுச்சி கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தலைவராக தொடர வேண்டுமா, இல்லை ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக மட்டும் இருந்து கொண்டு தேசிய அளவில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு வகிக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.